நினைவுகளை மீட்கின்ற ஒரு அருமையான கவியரங்கம் இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த கவியரங்க நிகழ்வுக்காக இப்பொழுது அரங்கு திறக்க இருக்கிறது. கவியரங்க நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுகின்ற கவிஞர்களை அன்பாக அழைக்கின்றோம். தலைமை கவிஞர் கவிஞர் தானா ஜெயசீலன். காவிய பாத்திரங்கள் நம் கள நிலைமையை பேசலுற்றாள் என்கின்ற தலைப்பிலே அந்த கவியரங்கம் இடம்பெற இருக்கிறது. கவிஞர் தானா ஜெயசீலன் எங்களுடைய விஞ்ஞான பீடத்தினுடைய பழைய மாணவன், உயர்பட்ட படிப்பு பீடத்தினுடைய பழைய மாணவன் கவிஞர் தானா ஜெயசீலன் அவருடைய தலைமையிலே மாயமான் மாரீசன் என பேராசிரியர் கவிஞர் சானா முகுந்தன் அவர்களும், பாஞ்சாலி என கவிஞர் தானா ஐங்கரன் அவர்களும், கோவலன் என கவிஞர் தானா விஜயசுந்தரம் அவர்களும், சகுனி என கவிஞர் நாக சிவசிதம்பரம் அவர்களும் கவிதை வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது கவியரங்கத்துக்காக அரங்கு திறக்கிறது. இப்பொழுது கவியரங்கம் இங்கே அரங்கேற இருக்கிறது. கவியரங்கத்தை பொறுப்பேற்று செய்திருப்பவர் திரு விஜயசுந்தரம் ஐயா அவர்கள் தான் அதை பொறுப்பேற்று ஒழுங்கமைத்தார். அதனுடைய தலைமை கவிஞராக எங்களுடைய இலங்கை நிர்வாக சபையினுடைய உயர் அதிகாரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய பிரதேச செயலர் ஜேசன் அவர்கள் கடமையேற்று இருக்கின்றார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த மாலை வேளையிலே அரைவாசி அரங்கு காலியாகி உள்ள வேளையிலே கவியரங்கம் ஆரம்பமாகிறது. கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. என்றும் துணை நல்கும் என் நல்லை ஊர்க்கண்ணன் என்றும் அருள்வான் இதம். கழக பீட காப்பு. இந்த பல்கலைக்கழகத்தினதும் இந்த பீடத்துக்கும் ஒரு காப்பு பாடல் ஒன்று இப்போது வருகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நற்பட்ட படிப்பு அருளும் பீடம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நற்பட்ட படிப்பு அருளும் பீடம் ஒன்று கூடி வெள்ளி விழா ஆண்டை மகிழ்ந்து கூடி குதூகலிக்க இவ்விழாவின் தலைவர், அன்பால் சேர்ந்து நிற்கும் விருந்தினர்கள், கவிதை பாடச் சிலிர்த்து வந்த நாற்கவிகள், கவிதை தாசர் யாவருக்கும் நல்வணக்கம். பீடம் இன்னும் வரம் பெற்று ஒளிர்க என்று வாழ்த்தும் உள்ளம். இந்த பீடம் இன்னும் வரம் பெற்று ஒளிர்க என்று வாழ்த்தும் உள்ளம். கற்றவர்கள் நிறைந்த அவை, இப்போ கற்றவர்கள் குறைந்த அவை. கற்றவர்கள் நிறைந்த அவை, கற்பித்து ஊரார் கனவுகளை நனவாக்கி விட்ட சான்றோர் சுட்டி நிற்க. கற்றவர்கள் நிறைந்த அவை, கற்பித்து ஊரார் கனவுகளை நனவாக்கி விட்ட சான்றோர் சுட்டி நிற்க. நேற்று வரை பீடம் தன்னை சுமந்தவரை நினைந்து கற்ற செய்கள் ஏற்ற. அற்புதம் சேர் பொன் விழாவை கண்ட யாழின் பல்கலையில், அற்புதம் சேர் பொன் விழாவை கண்ட யாழின் பல்கலையில் பட்டப்பின் படிப்பு பீடம் பற்பலரும் போற்ற வெள்ளி விழாவில் வென்று பரிமளிக்கும் நிமிர்வு கண்டு மகிழ்ந்தோம் என்று. அற்புதம் சேர் பொன் விழாவை கண்ட யாழின் பல்கலையில் பட்டப்பின் படிப்பு பீடம் பற்பலரும் போற்ற வெள்ளி விழாவில் வென்று பரிமளிக்கும் நிமிர்வு கண்டு மகிழ்ந்தோம் என்று. அடுத்து கவியரங்க துதி. நாங்கள் கவியரங்கம் துவங்குகிறோம். கவியரங்க துதி. கவிதை தலை கலை வடிவம். கவிதை ஒரு கலையில தலை வடிவம் கவிதை தான். கவிதை தலை கலை வடிவம். அதனை பாடும் கவியரங்கு அனைவரையும் கட்டி போடும். கவிதை தலை கலை வடிவம். அதனை பாடும் கவியரங்கு அனைவரையும் கட்டி போடும். கவி கேட்டு கிறுகிறுத்து மயங்கும் போது, கவி கேட்டு கிறுகிறுத்து மயங்கும் போது கடல் அமுத சுவை அற்பம். கவி கேட்டு கிறுகிறுத்து மயங்கும் போது கடல் அமுத சுவை அற்பம். இன்று நாம் இக்கவியரங்கில் நம் வாழ்வின் நிலைகள் தன்னை, நாம் இக்கவியரங்கில் நம் வாழ்வின் நிலைகள் தன்னை காவியத்து பாத்திரங்கள் ஊடாய் காட்ட அவையேறி வந்துள்ளோம். இன்று நாம் இக்கவியரங்கில் நம் வாழ்வின் நிலைகள் தன்னை காவியத்து பாத்திரங்கள் ஊடாய் காட்ட அவையேறி வந்துள்ளோம். ரசித்து கேளும், அப்பப்போ கைதட்டி ஊக்கம் தாரும். அவையேறி வந்துள்ளோம், ரசித்து கேளும், அப்பப்போ கைதட்டி ஊக்கம் தாரும். அப்பப்போ
சிவலிங்கராசர் மட்டும் தான் கைதட்டுறார். அக வணக்கம், அக வணக்கம். ஊர், இதை கேளுங்கோ. ஊரோர் கரை ஒதுங்கி உருக்குலைந்த வேளை. எங்கள் ஊர் ஓர் கரை ஒதுங்கி உருக்குலைந்த வேளை எம் வேரறுக்க உதவியோரின் வீடுகளும். ஊர் ஓர் கரையொதுங்கி உருக்குலைந்த வேளை எம் வேர் அறுக்க உதவியோரின் வீடுகளும் தீப்பிடிக்கும் காலம் இது. யாரிட்ட சாபம் என்று பலிக்கிறது? ஊரோர் கரை ஒதுங்கி உருக்குலைந்த வேளை எம் வேரறுக்க உதவியோரின் வீடுகளும் தீப்பிடிக்கும் காலம் இது. யார் இட்ட சாபம் என்று பலிக்கிறது? ஆயிரம் ஆயிரம் மைல்கள் கடந்து ஊர்ந்து கூவி வந்து தடுப்பு சுவர் தகர்த்து ஓர் நொடியில் சொர்க்க நகர்களை சுடுகாடாய் மாற்றுகிற அக்கிரமத்திடையில் ஆயிரம் ஆயிரம் மைல் கடந்து ஏவுகணைகள் ஆயிரம் ஆயிரம் மைல் கடந்து ஊர்ந்து கூவி வந்து தடுப்பு சுவர் தகர்த்து ஓர் நொடியில் சொர்க்க நகர்களை சுடுகாடாய் மாற்றுகிற அக்கிரமத்திடையில் அகப்பட்ட உயிர்களுக்காய் அக்கிரமத்திடையில் அகப்பட்ட உயிர்களுக்காய் அன்றெமக்காய் அவர்கள் அழா போதும், அன்று எமக்காய் அவர்கள் அழா போதும், என்றவக்காய் என்று அவர்க்காய் என் மனது நேர்கிறது, இறங்கி மனம் அழுகிறது. கவியரங்க திறப்பு. இப்பதான் கவியரங்க திறக்கிறோம். காவிய பாத்திரங்கள் நம் கள நிலைமை பேசலுற்றால். காவியங்களில் இருக்கின்ற பாத்திரங்கள் வந்து இன்று எங்களுடைய களத்திலே இருக்கின்ற நிலைமைகளை பேசலுற்றால், காவிய பாத்திரங்கள் கள நிலைமை பேசலுற்றால் யாதைத்தான் பேசிவிடும்? காவிய பாத்திரங்கள் கள நிலைமை பேசலுற்றால் யாதைத்தான் பேசிவிடும்? யான் சொன்ன ஏவுகணை விளையாட்டை பேசிடுமா? யான் சொன்ன ஏவுகணை விளையாட்டை பேசிடுமா? வீணாய் உயிர்களுடன் விளையாடும் தலைவர்களின் வீம்புகளை பேசிடுமா? அணுகுண்டை அறையில் கட்டி ஆடுவோரை பேசிடுமா? அணுகுண்டை அறையில் கட்டி ஆடுவோரை பேசிடுமா? பிணையெடுக்க தெரியாத பெரியவரை பேசிடுமா? ஒரு பெரியவர் இருக்கிறார், பிணையெடுக்க தெரியாம இருக்கிறார். பிணையெடுக்க தெரியாத பெரியவரை பேசிடுமா? யாதை இப்போ பேசிவிடும்? யாதை என்று பேசிவிடும்? அணையா விளக்காய், அணையா விளக்காய் நம் அக நினைப்பை கோபத்தை கணமும் முசுப்புகிற காட்சிகளை பேசிடுமா? அணையா விளக்காய் நம் அக நினைப்பை கோபத்தை கணமும் முசுப்புகிற காட்சிகளை பேசிடுமா? செம்மணியைப் போல சிறை பிடிக்கப்பட்டு அன்று இம்மண்ணில் எங்கெங்கோ புதைந்து என்பு கூடுகளாய் போனவரை பேசிடுமா? செம்மணியைப் போல சிறை பிடிக்கப்பட்டு அன்று இம்மண்ணில் எங்கெங்கோ புதைந்து என்பு கூடுகளாய் போனவரை பேசிடுமா? போய் அதிலும் அரசியல்கள் நாறியதை பேசிடுமா? போய் அதிலும் அரசியல்கள் நாறியதை பேசிடுமா? 40 ஆண்டாய் தேய்ந்து அழிந்தோம், 40 ஆண்டாய் தேய்ந்து அழிந்தோம். ஏதேதோ கேட்கப் போய் எதுவும் கிடையா நிலைமையிலே 40 ஆண்டாய் தேய்ந்து அழிந்தோம். ஏதேதோ கேட்கப் போய் எதுவும் கிடையா நிலையினிலே உயிர் போகும் விஷயம் 100 இருக்கையிலே. ஏதேதோ கேட்கப் போய் எதுவும் கிடையா நிலைமையிலே உயிர் போகும் விஷயம் 100 இருக்கையிலே. தியேட்டருக்கே அவர் போனார், திருடரோடேன் இவர் சேர்ந்தார். தியாகத்தை அவர் பழித்தார், தேசியத்தை இவர் மிதித்தார். எனக்குப்பை அள்ளும் சபை அமைக்க கரணமிடும் சரணாயக கூட்டு சாதனையை, நெஞ்சில் எஞ்சும் கதிரை வெறியை, கட்சிகளை உடைத்து வெல்லும் சதியை, சனம் பற்றி கணக்கடா அரசியலை, வெறுப்பாலே பாலென்று விஷம் தேர்ந்த நம் சனத்தை, வெறுப்பாலே பால் என்று விஷம் தேர்ந்த நம் சனத்தை, பொறுப்பில்லா பொதுநலத்தை, புறையோடும் சுயநலத்தை, காப்பிய பாத்திரங்கள் கண்டதையும் பேசிடுமோ? காப்பிய பாத்திரங்கள் கண்டதையும் பேசிடுமோ? காப்பிய பாத்திரங்கள் நம் கள நிலைமை பேசலுற்றால் எதை இன்னும் பேசும்? எதை நம்மில் கண்டு அரளும்? காப்பிய பாத்திரங்கள் நம் கள நிலைமை பேசலுற்றால் எதை இன்னும் பேசும்? எதை நம்மில் கண்டரலும்? எங்கு குண்டு வீழ்ந்தாலும் இங்கு பெட்ரோல் வரிசை கட்டும் எங்கள் பராக்கிரமம். எங்கு குண்டு வீழ்ந்தாலும் இங்கு பெட்ரோல் வரிசை கட்டும் எங்கள் பராக்கிரமம். இடியப்ப சிக்கலாகி எம்மிருப்போ தோற்கையிலே
இஸ்ரேலோ ஈரானோ என்று பந்தயம் பிடிக்கும் எம் பேஸ்புக் வீர தீரம், எங்கு குண்டு வீழ்ந்தாலும் இங்கு பெட்ரோல் வரிசை கட்டும் எங்கள் பராக்கிரமம், இடியப்ப சிக்கலாகி எம் இருப்போ தோற்கையிலே இஸ்ரேலோ ஈரானோ என்று பந்தயம் பிடிக்கும் எம் பேஸ்புக் வீரதீரம், நாளைக்கு போர் நீண்டால் நமக்கென்ன ஆகும் என ஏதும் கணிக்காது, நாளைக்கும் போர் நீண்டால் நமக்கென்ன ஆகும் என ஏதும் கணிக்காது, எல்லாத்திற்கும் எங்கோ தங்கிக் கிடந்தாலும் சளைக்க அலப்பறைகள் கண்டிவைகள் எதை பேசும், சுய காலில் நில்லாமல் விண்ணானம் பறைவோர்க்கு விருது தந்தா இவை வாழ்த்தும். மாயமான் வந்தென்ன மாய்மாலம் பேசிடுமோ, மாயமான் வர இருக்கிறது, மாயமான் வந்தென்ன மாய்மாலம் பேசிடுமோ, மாரிச மான்களுக்கு இம்மண்ணில் குறைவில்லை, மாரீச மான்களுக்கு மண்ணில் குறைவில்லை, மாய வடிவெடுத்து மருண்ட விழியால் கவர்ந்து ஏய்த்தும் மக்கள் இரக்கத்தை சுவீகரித்து ராவணனின் இச்சைக்காய் சீதையை கவர்ந்தது போல், ராவணனின் இச்சைக்காய் சீதையை கவர்ந்தது போல் எவரவரின் நன்மை இலாபத்திற்காய் எம்மை கவர்ந்தேக்க துடித்தனம் மாரீச தலைமை மான்கள், எவரவரின் தலைமை இலாபத்திற்காய் எம்மை கவர்ந்தேக்க துடித்தன நம் மாரீச தலைமை மான்கள். வந்தடுத்த பாஞ்சாலி எதனை பகர்வாளோ, வந்து அடுத்த பாஞ்சாலி எதனை பகர்வாளோ, ஒன்றாயிருந்து ஒரு நூறாய் பிளவுற்று நின்று தமிழ் பாஞ்சாலி நிஜமான சேலையினை இன்று உருவுகிறார் கட்சி கட்டி கௌரவர்கள். வந்து அடுத்த பாஞ்சாலி எதனை பகர்வாளோ, ஒன்றாயிருந்து ஒரு நூறாய் பிளவுற்று நின்று தமிழ் பாஞ்சாலி நிஜமான சேலையினை இன்று உருவுகிறார் கட்சி கட்டி கௌரவர்கள். யார்தான் கதியென்று அவள் தவித்தாள், யார்தான் கதியென்று அவள் தவித்தாள், கிருஷ்ணனையோ நீண்டு வரும் சேலையையோ காணவில்லை, இவள் நிலையை பார்த்துண்மை பாஞ்சாலி என்ன பகர்வாளோ. கோவலன்தான் என் செய்வான், கோவலன்தான் என் சொல்வான், ஆசை மனையாளை மோசங்கள் செய்து மோக வலை விழுந்து செத்தான், கண்டகியாம் தேவதையை காளியாக்கி இத்திசைக்கு நீதி தந்தான், இம்மண்ணில் கோவலராய் ஏமாற்றி வாழுகிற இளையவரை கண்டு உண்மை கோவலன்தான் என் செய்வான், கொதிப்பானோ குதிப்பானோ. சகுனி என்ன சாற்ற உள்ளான், சகுனி என்ன சாற்ற உள்ளான், தன் கெட்டித்தனத்தாலே பகையையும் உறவையும் பஞ்சு பஞ்சாய் பிரித்து, சகுனி என்ன சாற்ற உள்ளான், தன் கெட்டித்தனத்தாலே பகையையும் உறவையும் பஞ்சு பஞ்சாய் பிரித்து இருந்ததையும் இல்லை என்று ஆக்கி தன் செம்புகளை உருவேற்றி சொந்த நலன் காத்து சுற்றத்தை கருவறுக்கும் கற்ற உள்ளூர் சகுனிகளை நிசச்சகுனி கண்டு நினைத்தென்ன செய்வானோ. அரங்கக்காதை. இனி நாங்கள் ஒவ்வொரு பாத்திரங்களை அழைக்கிறோம். மாயமான் வருகிறார். பேராசிரியன் முகுந்தன் பெரும் அறிஞன், பேராசிரியன் முகுந்தன் பெரும் அறிஞன், ஆனால் அடிப்படையில் அவன் கவிஞன். பேராசிரியன் முகுந்தன் பெரும் அறிஞன், ஆனால் அடிப்படையில் அவன் கவிஞன். ஈழத்தில் இன்றும் ஜொலிக்கும் எழில் மரபு கவிதைகளில் மன்னன், ஈழத்தில் இன்றும் ஜொலிக்கும் எழில் மரபு கவிதைகளில் மன்னன், நிதம் ஆய்ந்து தத்துவத்தில் முத்தெடுக்கும் விண்ணன், நிதம் ஆய்ந்து தத்துவத்தில் முத்தெடுக்கும் விண்ணன் பொய்மானாய் பாய்ந்திங்கு வருகின்றான், பொய்மானாய் பாய்ந்திங்கு வருகின்றான். என்னென்ன மாயம் இனி நடக்கும் கண்டு கேட்போம், என்னென்ன மாயம் இனி நடக்கும் கண்டு கேட்போம். அரங்கத்து அம்மானே, அரங்கத்து அம்மானே, அருகில் என் கூடத்தம் திறங்கொட்டி பாட வந்த திருமான்கள், அருகில் என் கூட தம் திறம் கொட்டி பாட வந்த திருமான்கள், கரம் கொட்டி ஊக்கும் அவையே, நன்றி, கரம் கொட்டி ஊக்கும் அவையே, உற்சாகம் அது வேண்டி, உற்சாகம் அது வேண்டி, உற்சாகம் அது வேண்டி
ஏட்டை திறப்பேன் இனி, ஏட்டை திறப்பேன் நீ இனி. அவையடக்கம். கொண்டை முடியாள் ஒருத்தி சபதத்தாலே குருஷோத்திரம் ஒன்று நடந்து போச்சு. அந்த கொண்டை முடியாள் ஒருத்தி சபதத்தாலே குருஷேத்திரம் அன்று நடந்து போச்சு. செண்டு மலர் மாலை இவர் கழுத்தில் வீழ சிலம்பு விட்டார். செண்டு மலர் மாலை இவர் கழுத்தில் வீழ சிலம்பு விட்டார். மதுரை செந்தியாயாச்சு. பிசினஸ் அப்படி. சுண்டி விழும் தாயத்தின் சூட்சுமத்தால் சோதரர்கள் சொத்து சுகம் நாசமாச்சு. ஏதோ இதண்டி விடும் எந்திரமையாலே ஏதோ தண்டிவிடும் என் திறமையாலே தெய்வ ராமனுக்கு எல்லை எல்லாம் குழம்பி போச்சு. எல்லை எல்லாம் குழம்பி போச்சு. பவுண்டரியே தெரியல. காடா நாடா நகரசபையா? ஆறறிவு பாத்திரங்கள் இவர், நான் அஞ்சறிவு. ஆறறிவு பாத்திரங்கள் இவர். ஆய்ந்த தமிழ் எடுத்து கூறவல்ல பாத்திரங்கள் குடியுங்கள். ஆய்ந்த தமிழ் எடுத்து கூறவல்ல பாத்திரங்கள் குடியுங்கள். குறிப்பொன்று, இறைச்சி பொருளோ என்னிடத்தில் தான் உண்டு. சார், இது இலக்கியத்தில் இறைச்சி பொருள். கூட வந்த பாத்திரங்கள் குடியுங்கள். குறிப்பொன்று, இறைச்சி பொருளோ என்னிடத்தில் தான் உண்டு. மான் என்பதை மறந்து விடாதீர். இறைச்சி பொருளோ என்னிடத்தில் தான் உண்டு. இலக்கியத்தில் உள்ளுரையும் இறைச்சி பற்றி சொன்னேன். இரண்டுமே கானிறைச்சி தானே. இவ்விரண்டுமே கானிறைச்சி தானே. ஒன்று கானத்தில் இறைச்சி, இன்னொன்று கானில் வாழும் இறைச்சி. மொத்தத்தில் என்னோடு தொடர்புடைய மானிறைச்சி. சிலர் இறந்தால் சபை கூடும். சிலரோ வந்து பிறந்தால் சபை கூடும். பேச்சில் வல்லோர் பகர்ந்தால் சபை கூடும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேச்சில் வல்லோர் பகர்ந்தால் சபை கூடும். நடிகைமாரை பார்க்கவும் சபை கூடும். சிவலிங்கராசர் திரும்பி சொல்ல. பகர்ந்தால் சபை கூடும். நடிகைமாரை பார்க்கவும் சபை கூடும். பாரும் நானோ நகர்ந்தால் சபை கூடும். மான் நகர சபை கூடும். மாநகர சபை கூடும். மான் நகர சபை கூடும். நானும் எண்ணத்தின் படிமம். நான் எண்ணத்தின் படிமம். இதனை நிரப்புவதும் எளிதன்று. நான் எண்ணத்தின் படிமம். இதனை நிரப்புவதும் எளிதன்று. என் சின்னத்தில் படிவம் நிரப்புதலும் எளிதன்று. என் சின்னத்தில் படிவம் நிரப்புவதும் எளிதன்று. அடே, என் சின்னத்தில் படிவம் நிரப்புவது, ஃபார்ம் நிரப்புறதும் கஷ்டம். பூனைக்கு மட்டுமல்ல, பொதுவாக மாரீச மானுக்கும் கூட மணிகட்டல் எளிதல்ல. இது கொஞ்சம் காதல் பேசுவோம். கனத்திருந்த காதுகட்கு இனிமையாய் கொஞ்சம் காதல் பேசுவோம். ஓரக்கண் பார்வை தந்த உயிர்ப்பில் காதலது வேர்விட்டு இறுதி வரை விலகாத தம்பதிகள் ஊருக்குள் வாழ்ந்த காலம் அது. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில். ஓரக்கண் பார்வை தந்த உயிர்ப்பில் காதலது வேர்விட்டு இறுதி வரை விலகாது தம்பதிகள் ஊருக்குள் வாழ்ந்த காலம் அது. காதலியால் தூரத்தில் வரவே துணுக்கென்று இசை ஞானி கோரஸ் நெஞ்சுக்குள் குளிர்ந்தொலிக்கும். காதலியால் தூரத்தில் வரவே
துணுக்கென்று இசை ஞானி கோரஸ் நெஞ்சுக்குள் குளிர்ந்து ஒலிக்கும் காற்கொலுசே பாரமாய் அந்த பதுமை அசைந்து வர. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது விளங்காது. காற்கொலுசே பாரமாய் அந்த பதுமை அசைந்து வர, அதுவரைக்கும் வீரமாய் நின்ற இந்த வேங்கை விரைத்து போய் ஓரமாய் வேலியுடன் ஓடானை போல் ஒடுங்கி, அதுவரைக்கும் ராசநாயகமே சிரிக்கிறார், அதுவரைக்கும் வீரமாய் நின்ற இந்த வேங்கை விரைத்து போய் ஓரமாய் வேலியுடன் ஓனானை போல் ஒடுங்கி பின் ஒருவாறு ஏறெடுத்து பார்க்கும். இவனுடைய ஓரக்கண் பார்வை உரச நான் தீக்குச்சி சீர சிவக்கும் அச்செல்வி முகம். இவனுடைய ஓரக்கண் பார்வை உரச நான் தீக்குச்சி சீர சிவக்கும் அச்செல்வி முகம். வேறொன்றும் கூறாமல் அவளின் தலைகுனியும், வேறொன்றும் கூறாமல் வெட்கி தலைகுனியும். இப்படியே 100 எபிசோட் நீளும். வேறொன்றும் கூறாமல் வெட்கி தலைகுனியும், இப்படியே 100 எபிசோட் நீளும். விளம்பரங்கள் ஏதுமற்ற நெடுந்தொடராய். 100 எபிசோட் நீளும் விளம்பரங்கள் ஏதுமற்ற நெடுந்தொடராய். இன்றைக்கோ நிலவரங்கள் கொஞ்சம் கலவரமாய், இன்றைக்கோ நிலவரங்கள் கொஞ்சம் கலவரமாய். கண்பேசி தொற்றுகின்ற காதற் பெருந்தொற்றோ கைபேசி தொட்டாச்சு. கண்பேசி தொற்றுகின்ற அந்த காதல் பெருந்தொற்றோ இன்று கைபேசி தொட்டாச்சு. நான் டெலிபோனை தான் சொல்றேன். கைபேசி தொட்டாச்சு. மீட்டராய் வாழ்க்கை அது அந்த பெருந்தொற்றில், மாற்றராய் வாழ்க்கை அது இட்டை பெருந்தொற்று. இந்த வம்பின் ஜந்து இணைகளால், இந்த வம்பின் ஜந்து இணைகளால் அந்த அன்பின் ஐந்திணையின் அடையாளமே போச்சு. மாயமானில் மயங்கி போன சீதையாள், மாயமானில் மயங்கி போன சீதையாள் இன்று மாரீசற்கே வகுப்பு டீச்சர் ஆகினார். கொஞ்சம் கைதட்டலாம். மாயமானில் மயங்கி போன சீதையாள் இன்று மாரீசற்கே வகுப்பு டீச்சர் ஆகினாள். 10 தலை வைத்திருந்தான் மருமகன், என் மருமகன் உங்களுக்கு தெரியும். 10 தலை வைத்திருந்தான் மருமகன், இங்கே பல பேரை குலமகள். 10 தலை வைத்திருந்தான் மருமகன், இங்கே பல பேரை வைத்திருந்தாள் குலமகள். வாட்ஸ்அப், ட்விட்டர், சாட்பாக்ஸ் என்று வாழ்க்கை பாதை வழுக்கி செல்ல சத்து கட்டு போனதையா உறவுகள். இச்சாபத்துக்கோ தொழில்நுட்பத்தின் வரவுகள். வாட்ஸ்அப், ட்விட்டர், சாட்பாக்ஸ் என்று வாழ்க்கை பாதை வழுக்கி செல்ல சத்து கட்டு போனதையா உறவுகள். இச்சாபத்திற்கோ தொழில்நுட்பத்தின் வரவுகள். முதலில் வந்தது சீரியல் மான், இனிமேல் வருவது கொஞ்சம் சீரியஸ் மான். மானிடத்தின் கூடல் அன்று, மானிடத்தின் கூடல் அன்று மருவி இன்று மாரீசன் கூடல் என்று ஆகிப்போச்சு. கவரி மான்கள் எல்லாம் தம் காவிய பெருமை கெட்டு சவரி மான்களாய், கவரி மான்கள் எல்லாம் தம் காவிய பெருமை கெட்டு சவுரி மான்களாய், அச்சவுரி முடியும் துறந்த கேபரே மான்களாய் மானிடத்தின் கூடல் அன்று மருவி இன்று மாரீசன் கூடல் என்று மாறிப்போச்சு. துப்பாக்கி தோட்டாக்கள் தொலைதூர எறிகணைகள் தொகையாக அள்ளிய மினமே, துப்பாக்கி தோட்டாக்கள் தொலைதூர எறிகணைகள் தொகையாக அள்ளிய மினமே, விட்ட சப்பாத்தை கைப்பற்றும் சாதனை முயற்சிகளில் சளைக்காறு முன்னேறுகினமே, விட்ட சப்பாத்தை கைப்பற்றும் சாதனை முயற்சிகளில் சளைக்காமல் முன்னேறுகினமே. அம்மான்களை கண்டு அடவிகாடே ஆவென்று வியந்திருந்தது ஒரு காலத்தில், அம்மான்களை கண்டு அடவிகாடே ஆவென்று வியந்திருந்தது ஒரு காலத்தில். அட சீமானை ஓடிப்போ உருட்டு போதும் சிறுவர்கள் விரட்டுகிறார் நிகழ்காலத்தில். அட சீமானை ஓடிப்போ உருட்டு போதும் சிறுவர்கள் விரட்டுகிறார் நிகழ்காலத்தில். வாய்க்காலில் குருதி வெள்ளம் வரம்புடைத்து பாய்கையிலே வாய் திறக்க தெம்பற்ற உண்ணா, அன்று முள்ளி வாய்க்காலில் குருதி வெள்ளம் வரம்புடைத்து பாய்கையிலே வாய் திறக்க தெம்பற்ற உண்ணா, காசாவின் மண் பெற்ற கைக்குழந்தையை கழுகு காவுகையில் பேசாத அண்ணா. இந்த காசாவில் மண் பெற்ற கைக்குழந்தையை கழுகு காவுகையில் பேசாத அண்ணா, முன்பு பூசாவில் நகம் கண்ணை புடுங்குகையில் யாதொன்றும்
புகழாமல் பொத்தி வைத்த புன்னா. அட பாசாங்கு மாரீசா, உன் பரிதாப வேஷங்கள் பழையபடி இங்கதற்கு மன்னா. அட பாசாங்கு மாரீசா, உன் பரிதாப வேஷங்கள் பழையபடி இங்கதற்கு மன்னா. நிகழ்ச்சி நிரலதிலே விளக்கேற்றல் நிகழ்வதெல்லாம் வழக்கம். நிகழ்ச்சி நிரலதிலே விளக்கேற்றல் நிகழ்வதெல்லாம் வழக்கம், தமிழர் மரபுதான். இப்பெல்லாம் விளக்கேற்றலுக்குள்ளே நிகழ்ச்சி நிரல் ஒன்று புழக்கத்தில் வந்துள்ளது. இப்ப விளக்கேற்றலுக்குள்ளே நிகழ்ச்சி நிரல் ஒன்று புழக்கத்தில் வந்துள்ளது. கடைசியிலே விளக்கேற்றல் தொடர்பில் விளக்கம் அளிப்பதுவே வழக்கமாய், விளக்கேற்றல் தொடர்பிலே விளக்கம் அளிப்பதுவே வழக்கமாய் காலம் வழக்கு தொடர்கிறது. காலம் என் கவிதைக்கு வழக்கு தொடர்ந்துடமுன் என் அளப்பு முடிகிறது. நன்றி. மாயமான்கள் பற்றி மணிமணியாய் கவி உரைத்தான். மான் நகர சபை கூடும், மான் நகர சபை கூடும் என்று மாநகர கதை உரைத்தான். பேராசிரியன் பெருமை கவிதைக்கு, பேராசிரியரின் பெருமை கவிதைக்கு 100,000 நன்றி. வாழ்க அவர் புலமை. பேராசிரியரின் பெருமை கவிதைக்கு 100,000 நன்றி. வாழ்க அவர் புலமை. அடுத்து தானா ஐங்கரன். தானா ஐங்கரன் மக்கள் மனமறிந்த வங்கியிலோர் மேலாளர். உங்களுக்கு எது தெரியும்? மக்கள் மனமறிந்த வங்கி எதென்று தெரியும்? தானா ஐங்கரன் மக்கள் மனமறிந்த வங்கியிலோர் மேலாளன், சந்தம் கொஞ்சும் விசை கவிகள் பாடும் இளம் பாவலன். பாஞ்சாலியாய் கைகள் தூக்கி துகிலும் உரிய வந்தான். பாஞ்சாலியாய் கைகள் தூக்கி துகிலும் உரிய வந்தான். கேட்பானோ எங்களிடம் துகில், கேட்பானோ எங்களிடம் துகில் என்ன கூறவுள்ளான். கேட்பானோ எங்களிடம் துகில் என்ன கூறவுள்ளான் ஐங்கரன். தமிழ் வணக்கம். சிந்தையிலே தமிழ் வந்து கவி நல் சந்தமுடன் நான் பாட, இந்த வரம் அன்றி உந்தனிடம் நான் வேறு எதையப்பா நாட. விந்தை தரும் தமிழ் வித்தைகளில் கண் நித்தமும் மகிழ்ந்து மூட, தந்தமுகா அருள் தந்திடப்பா மனம் உந்தன் அடியினை கூட. தாயவளே தமிழ் தூயவளே இனி உந்தன் மடியினை தேட, சக்தி கொடு கவி புத்தி கொடு புகழ் மாயைகள் விட்டு ஓட. தலைமைக்கு வணக்கம். தலைமை விரும்பா தலைமை, தலைமை விரும்பா தலைமை, தாழ்மை மதிக்கும் தாழ்மை, தாழ்மை மதிக்கும் தாழ்மை, ஏழ்மை இல்லா புலமை, எதுகை வியக்கும் எதுகை, எதுகை வியக்கும் எதுகை, மோனை சுரக்கும் பானை, கவிதை உலகின் தூணை, மரபு கவியின் தேனை, மழைபோல் சொரியும் வானை, வணங்கும் முதல் என் பேனை. ஆழக் கவிஞர்கள் அரங்கேறி இருக்கின்றார், ஏழை கவிஞன் என் பிள்ளைகள் பொறுத்திடுக. மூளை கவிஞருள்ளே முளைக்கும் கவிஞன் நான். ஆளை தெரிகிறதா ஐங்கரன் நானேதான். அனைவருக்கும் வணக்கங்கள். வெள்ளி விழா வேளையிலே வேறு வேறு வேலைகளில் தள்ளிப்போய் இருந்தாலும் அள்ளி வந்து அனைவரையும் அரங்கத்தில் இணைத்துள்ள நல்ல விழா கண்டு நாங்கள் மகிழ்வுற்றோம். காவிய பாத்திரங்கள் களநிலைமை பேசலுற்றால் சீவிய பாத்திரங்கள் சிந்திக்க கூடுமென மேவிய தலைப்படுத்தார் மேல் நோக்கம் புரிகிறது. பாஞ்சாலி என் பொறுப்பு, பாஞ்சாலி என் பொறுப்பு, பாத்திரமாய் வருகின்றாள் பத்திரமாய் அனுப்பி வைப்போம். பாண்டவர்கள் நாமல்ல, பாண்டவர்கள் நாமல்ல, வெறும் பாட்டாளர் மட்டும்தான். பாதைகளில் பாஞ்சாலி பல பேரை கண்டிருப்போம்.
பாதைகளில் பாஞ்சாலி பல பேரை கண்டிருப்போம், தோஞ்சாலும் காஞ்சாலும் தொங்கவிட்ட கூந்தலுடன். கூகுளில் தான் கூந்தல் உண்டு, கூகுளில் தான் கூந்தல் உண்டு, ஃப்ரீ ஹேர் என்றுதான் பின்வந்தோர் பறைகின்ற. இப்போ ஃப்ரீ ஹேர் என்றுதான் பின்வந்தோர் பறைகின்ற. யார் முடியும் முடியாமல் பேர் மகளிர் பறக்கின்ற. யார் முடியும் முடியாமல் பேர் மகளிர் பறக்கின்றார். போர் இன்னும் தொடர்கிறதோ, போர் இன்னும் தொடர்கிறதோ, போக்கிரிகள் தோன்றினரோ, தீர்வொன்றை சிந்தித்தாள் தீவிரமாய் பாஞ்சாலி. தீர்வொன்றை சிந்தித்தாள் தீவிரமாய் பாஞ்சாலி. இது பேர் கண்ட பஷன் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. இது பேர் கண்ட பஷன் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. விளம்பரத்தில் விரித்ததலை, வீதிகளில் விரித்ததலை, ஆலயத்தில் அதேதலை, அமங்கலத்தின் அடையாளம் அழகுகளை ஆகியது. மறைமொழியோ இறைவழியோ அறை பகிர ஐவருக்கு நானானேன். மறைமொழியோ இறைவழியோ அறை பகிர ஐவருக்கு நானானேன். கரை உளதோ குறை எனதோ பறைந்திடுக ஆணினமே. சிலை மகளை விலை மகளாய் நிலை மாற்றும் புலை மகனார் புலத்தில் உள்ள. இன்னும் சிலை மகளை விலை மகளாய் நிலை மாற்றும் புலை மகனார் புலத்தில் உள்ள. ஒருத்திக்கு கணவரைந்து என உரைக்காதீர், ஒருத்திக்கு கணவரைந்து என உரைக்காதீர், ஒரு தீக்கு கணவரைந்து என்பதுவே உண்மை. ஒரு தீக்கு கணவரைந்து என்பதுவே உண்மை. நெருப்பில் பிறந்தவளை நேர்மையில் சிறந்தவளை இருத்தி விவாதிக்க இங்கு யாரும் வர வேண்டாம். தீதறியா மனிதர்களும் சூதுகளில் வீழ்ந்துவிட்டால் மாதர் நிலை என்னவென்று மாந்தர்களே உணர்ந்திடுக. சூதொன்றின் முடிவில்தான் மாதொன்றின் சபதம் இது. தீதாகி போனதெல்லாம் போதாதோ பூமிக்கு, பொதுப்பாடம் இதுவாகும். சீரியலில் சிக்கியுள்ள சில மகளிர் கேளும், சீரியலில் சிக்கியுள்ள சில மகளிர் கேளும். போரியலை பொதுவெளிக்கு பிரகடனம் செய்கின்ற பேராற்றல் பெண்ணவளே. முடிவெடுத்து முடிவெடுத்து முடியாமல் முடித்த பின்பே முடிந்து கொண்ட முடிக்கும் ஒரு வரலாறு உண்டு. முடிவெடுத்து முடியாமல் முடித்த பின்பே முடிந்து கொண்ட முடிக்கும் ஒரு வரலாறு உண்டு. முடிபிடித்து இழுத்ததனால் முடிந்ததொரு முடியாட்சி, முடிபிடித்து இழுத்ததனால் முடிந்ததொரு முடியாட்சி. பேரவையில் பெண்ணவளை பேரவமானம் செய்யும் பாரதத்தோர் பாரில் உள்ளார், இன்னும் பாரில் உள்ள. சீலை கொடுத்த கண்ணன், சீலை கொடுத்த கண்ணன் சிலையாகி போனதனால் வேலை சுலபமென்று வெளிக்கிட்டார் துரியோதனர்கள். சீலை கொடுத்த கண்ணன் சிலையாகி போனதனால் வேலை சுலபமென்று வெளிக்கிட்டார் துரியோதனர்கள். புதுமை பெண்ணென்று பதுமைகளை சொல்வதில்லை. நெருப்பில் பிறந்தவள் பாஞ்சாலி, நெருப்பால் சுட்டவள் கண்ணகி, நெருப்பை சுட்டவள் சீதை. நெருப்பே பெண்ணவள், நேர்மைக்கு பொறுப்பவள். காவியங்கள் காட்டும் ஓவியங்கள் பெண்ணல்ல, பாவியுங்கள் பகுத்தறிவை சீவியங்கள் பாத்திரமாய். மேவியுங்கள் வாழ்வுதனை மேன்மையுறச் செய்துவிடும். பேரவைகள் ஆயினும் பெண்கள் பேச வேண்டும், ஊரவைகள் ஆயினும் உண்மைகளை உரைக்க வேண்டும், உறவவைகள் ஆயினும் உரிமைகளை கேட்க வேண்டும். சூழ்நிலைகள் வாழ்வியலை சூனியமாய் மாற்றிவிடும், கோள்நிலைகள் மாறி சில கொடுமைகளும் நடந்துவிடும். வாழ்வு நினைத்தபடி வராது போய்விடினும் வாழ பழகும் வைராக்கியத்தை வளர்த்திடுக. மானம் போனதென்று மறுவந்து சேர்ந்ததென்று ஊனப்பட்டு உள்ளம் உயிர் மாய்க்கும் மாதர்களே, எண்ணி பாரும் என்னை இன்னும் இருக்கின்றேன் மண்ணில் தெய்வமாய், இன்னும் இருக்கின்றேன் மண்ணில் தெய்வமாய். தன்னை வைத்து தானிழந்த பின்னாலே
என்னை வைக்க ஏததிகாரம் என்னை மணந்தோர்க்கு? சூதில் தன்னை வைத்து தானிழந்த பின்னே என்னை வைக்க ஏததிகாரம் என்னை மணந்தோர்க்கு? பெண்ணை பெண்ணை பேதை என்று பேரவைகள் நினைக்கிறது. ஆன அவையிருந்தும் அவை எனக்கு உதவவில்லை. மானம் காக்க மற்றோர் கை தேவையில்லை. நேரம் போகிறது, நேரம் போகிறது. பாராளும் அன்று பாஞ்சாலி பார்வையிட்டாள். வந்து பாராளும் அன்றை பாஞ்சாலி பார்வையிட்டாள். இன்னும் இந்த அமைச்சரவை இப்படித்தான் இருக்கிறது. கண்ணில்லா மன்னர்கள், காயுருட்டும் கயவர்கள், தூரத்தில் துரோணர்கள், ஓரத்தில் பீஷ்மர்கள், கதிரையெங்கும் கௌரவர்கள். கதிரையெங்கும் கௌரவர்கள். அப்போது 101, இப்போது 200க்கு மேல். சூழ்ச்சிக்கு சுமந்திரங்கள். சூழ்ச்சிக்கு சுமந்திரங்கள், சுற்றி வர தந்திரங்கள், ஆங்காங்கே அர்ச்சுனாக்கள். தருமர் போல் தமிழர்கள், தருமர் போல் தமிழர்கள். பாரத போர் ஓயவில்லை, பாஞ்சாலி புறப்பட்டாள். நன்றி. ஒருத்திக்கு கணவன் 5 என்று உரைக்காதீர், ஒரு தீக்கு கணவன் 5 என்று பாஞ்சாலி புகழ் சொல்லி இன்றைய அரசியலின் யதார்த்தத்தை இயம்பி நின்றார். ஐங்கரனின் கவிதை அழகு. அதிலிருந்து எங்களுக்கு உகந்தவற்றை எடுப்போம். மிக நன்றி. வலம்புரி நாயகன். வலம்புரி நாயகன் வாயிலினிலே நல்ல தமிழ், எழுத்தினிலும் மாற்றல், இன்றும் சமூகத்தின் காதில் தினம் கீதை ஆசிரியர் தலையங்கத் தூடுரைக்கும் விசய சுந்தரனார். வலம்புரி நாயகன் வாயிலில் நல்ல தமிழ், எழுத்தினில் ஆற்றல், இன்றும் சமூகத்தின் காதில் தினம் கீதை ஆசிரியர் தலையங்கத் தூடுரைக்கும் விசய சுந்தரனார் கோவலனாய் வந்துள்ளார். வருகின்ற வழிகளிலே என்னென்ன கண்டாரோ நகைச்சுவையாய் கதைப்பார், அதை கேட்போம். வருகின்ற வழியிலே என்னென்ன கண்டாரோ நகைச்சுவையாய் கதைப்பார், அதை கேட்போம். விஜயசுந்தரன் அவர்கள். குருவணக்கம். தோன்றாய் துணையாயிருந்து தோடுடைய நாதன் திருவடி அடைந்த திருமுருக கிருபானந்த வாரியன் திருவடி போற்றி செய்வார். சபை வணக்கம். மாசற்ற கவித்தலைவர், முன்னம் மாநகரின் ஆணையராய் இருந்த பெருந்தலைவர், மாயமானாய் மாய வந்த மானாய் மாறி சார். சென்னை சில்குக்கு முன்னமே சேலை உற்பத்தியில் முனைவர் பட்டம் பெற்ற பாஞ்சாலியாய், சென்னை சில்குக்கு முன்னமே சேலை உற்பத்தியில் முனைவர் பட்டம் பெற்ற பாஞ்சாலியாய், சூதாடி சொந்த மருகருக்கே சூனியம் வைத்த சகுனியாய் வந்துற்ற சோதர கவிஞர்கள், வெள்ளி விழா சபையின் தலைவர் உள்ளிட்ட தகையோர், துணைவேந்தர் பெருமகனார், முன்னமிருந்து பல்கலைக்கழக அன்னையை பக்குவமாய் பாதுகாத்த பேராசிரியர் பெருமக்கள், வெள்ளி விழா காணுகின்ற பட்டப்படிப்புகள் பீடத்தின் வித்தக பேராசிரியர் வேல்நம்பி பெரியோய், சபை நிறைந்த சான்றாண்மை பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம். முன்னம் ஒரு கால் முதுகல்வி மானி பட்டம் பெற்றதனால் இப்பெரும் புலவர் சபையில் பாடுகின்ற பேறு பெற்றேன். வல்ல கவிஞர்கள் வெளி இருக்க நெல்லிடை இருக்கின்ற அரை பதருக்கு அவை கொடுத்தீர் நன்றி. ஆனாலும் ஒரு கவலை, நடனம் அறியேன், நடனத்தில் விலை போன மாலை அறியேன், மாதவியையும் யான் அறியேன், எனக்கு மட்டும் ஏன் கோவலன். ஆனாலும் ஒரு கவலை, நடனம் அறியேன், நடனத்தில் விலை போன மாலை அறியேன், மாதவியையும் யான் அறியேன், எனக்கு மட்டும் ஏன் கோவலன்.
ஓ குற்றம் செய்யாத புனிதனை என்னிடம் கொடுத்து விடுவதே பொருத்தம் என்று எண்ணினீர் போலும் தகும் தகும். காவிய பாத்திரங்கள் நம் களநிலையை பேசலுற்றால் இது கவிதை. வானத்தில் உரைகின்ற கோவலன் வருகின்றான் பார், வானத்தில் உரைகின்ற கோவலன் வருகின்றான் பார், தலையொடித்து தன் தலையொடித்து சாமகானம் இசைத்து நுண்கலை துறைக்கே முதல் துணைவேந்தனாய் விளங்குற்ற இலங்கை வேந்தன் முன்னம் பயணித்த புட்பக விமானத்தில் செல்வந்த பிரபு கோவலன் வருகின்றார் ஈழத்தை நோக்கி. அட, என்னையும் புட்பக விமானத்தில் உடன் அழைத்தனர், என்னையும் புட்பக விமானத்தில் உடன் அழைத்தனர். ஏனென்று கேட்காதீர். பூலோகம் வந்த கோவலன் மாதவியை கண்டான். பூட்டிய அறைக்குள் நடந்தது என்ன? முகநூல் கற்பனைவாதம் கற்புடையாள் கண்ணகியை மீண்டும் கடும் சீட்டு கொள்ள வைக்கும். ஆதலால் உண்மையை உரைக்கவல்ல ஊடகவியலாளர் என்னை உடன் அழைத்தான் கோவலன் உள்ளதை உள்ளபடி அறிக்கையிட. ஐயா என்றேன். அமர்க என்றான். எங்கு செல்ல என்றேன். ஈழத்துக்கே வந்தேன் என்றான். நீர் வாழ்ந்த சோழ நாட்டை பார்க்காமல் இங்கு வந்ததன் நோக்கம்? உன்னவரெல்லாம் புலம்பெயர்ந்து தன்னாடு தவிர்த்து இந்தியா வருகின்ற இரகசியம் உனக்கு தெரியாதோ? சொந்த நாட்டுக்கு சென்றால் அது உயிருக்கே உலையாகும் என்று கூறியே புலம்பெயர் நாட்டில் பெற்றனர் வீசா. அதுபோலவே நானும். என் மனையாள் பாண்டிய நாட்டை எரித்த பயங்கரவாத தடை சட்டம் என் மீதும் பாயலாம் என்றே, என் மனையாள் பாண்டிய நாட்டை எரித்த பயங்கரவாத தடை சட்டம் என் மீதும் பாயலாம் என்றே எந்நாடு தவிர்த்து இந்நாடு வந்தேன். ஐயனே, இத்தனை காலமாய் புட்பக விமானம் இன்னும் உளதோ? ஐயனே, இத்தனை காலமாய் புட்பக விமானம் இன்னும் உளதோ? உன்னவன் அங்கு இல்லாததால் அருங்கலை பொக்கிசம் அத்தனையும் அங்கு உண்டு. உன்னவன் அங்கு இல்லாததால் அருங்கலை பொக்கிசம் அத்தனையும் அங்கு உண்டு. 10 தலையான் பாவித்த புட்பக விமானம் இங்கிருந்தால் பழைய இரும்புக்கு விற்று அது பலகாலம் ஆகியிருக்கும். 10 தலையான் பாவித்த புட்பக விமானம் இங்கிருந்தால் பழைய இரும்புக்கு விற்று அது பலகாலம் ஆகியிருக்கும். அங்கே பார், செப்புக்குடம், பித்தளை செம்பு, பொங்கல் சருவம், வெற்றிலை தட்டம், கமண்டலம், லோட்டா, மூக்குப்பணி அத்தனையும் பழம்பொருளாய் நீவிர் விற்று தீர்க்க அதை வாங்கியவன் மினுக்கி முலாம் பூசி பொன் நிறமாக்கி உன் வீதியின் மதில் ஓரத்தில் வைத்து விற்க கூடி நின்று என்ன விலை என்று கேட்கும் உன் இனத்தை என் சொல்வேன். அங்கே பார், செப்புக்குடம், பித்தளை செம்பு, பொங்கல் சருவம், வெற்றிலை தட்டம், கமண்டலம், லோட்டா, மூக்குப்பணி அத்தனையும் பழம்பொருளாய் நீவிர் விற்று தீர்க்க அதை வாங்கியவன் மினுக்கி முலாம்பூசி பொன்னிறமாக்கி உன் வீதியின் மதில் ஓரத்தில் வைத்து விற்க கூடி நின்று என்ன விலை என்று கேட்கும் உன் இனத்தை என் சொல்வேன். கோபமுற்ற கோவலன் மௌனமாக கோட்டை முற்றவழியை முற்றுகையிட்டது புட்பக விமானம். தந்தை செல்வா சதுக்கம், அறமுறைத்த வள்ளுவனுக்கோர் பண்பாட்டு மையம், நூல்வல தந்து நுண்ணறிவு பகர்கின்ற யாழ்பொது நூலகம், வானுயர்ந்த யாழ்மாநகர சபை யாவையும் கடந்து செல்ல கோட்டையின் தென் திசையில் புங்குகள் நிறைந்த அந்த பூங்காவனத்தில் சோடி சோடியாய் குந்தியிருந்து குடைபிடித்து குலாவி மகிழுகின்ற கூட்டம். ஓ காலிமுகத்திடல் பண்பாடும் இங்கு வந்துட்டதோ, ஓ காலிமுகத்திடல் பண்பாடும் இங்கு வந்துட்டதோ. சொல்லடா தம்பி உன் ஊடகத்தில் கோவலன் சொன்னான் என்று. கோவலன் எனக்கு சொல்கிறான். சொல்லடா தம்பி உன் ஊடகத்தில் கோவலன் சொன்னான் என்று. காதல் கண்ணாயினும் காலம் பொன்னானது. காய்த்த பலாவன் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழதற்கு இடருற்றவன் யான். காய்த்த பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவன் யான். சோழ மன்னவருக்கே கடன் கொடுத்த கோடீஸ்வரன் முறியற்ற காதலால் முழுதும் இழந்து ஒற்றை சிலம்பை விற்றேனும் வாழ நினைக்கையில் ஊழ்வினை வந்துறுத்த உயிரையே இழந்தவன் யான். ஆதலால் காதல் செய்து காலத்தை இழக்காதிரென்றே உறக்கச் சொல்லென்றே பகர வேகமெடுத்த புட்பக விமானம் செம்மணியை சென்றடைய தன்னை அறியாமலே தலை தாழ்த்தி கண்ணீர் விட்டான் கோவலன். அன்று நீதியற்ற ஒரு கொலைக்காய் உயிர் துறந்த பாண்டியன்
அன்று நீதியற்ற ஒரு குலைக்காய் உயிர் துறந்த பாண்டியன், மன்னன் மாண்டதால் தேக வியோகம் அடைந்த கோப்பெரும் தேவி. எரிந்தது பாண்டிய நாடு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றானது. கோவலனே, அறம் கூற்றாகுமெனில் இலங்கையில் அது ஏன் இன்னமும் ஆகவில்லை? என் உள்ளத்தில் உதிர்ந்த ஐயத்தை ஐயன் கோவலன் அறிந்தனன் போலும். மகனே, உள்ளத்தில் உறுதியில்லை, உள்ளொன்றும் புறமொன்றுமாய் பேசுவதில் மெய்மை இல்லை. தன்னினத்தை ஏமாற்றி தான் வாழும் சுயநலமே பொதுநலம் என்றான போது, தன் இனத்தை ஏமாற்றி தான் வாழும் சுயநலமே பொதுநலம் என்றான போது, உன்னினமே உனக்கு பகை. இத்துணை இழிநிலை அரசியல் உம்முடம் இருக்கும் வரை உமக்கங்கு விடுதலை. ஊழல் ஆட்சியை துரத்திய தென்னிலங்கை அரசியலை, ஊழல் ஆட்சியை துரத்திய தென்னிலங்கை அரசியலை இன்னும் கண்டுகொள்ளாதது ஏன்? அரகல என்றே எழுந்த மக்கள் பேரலையை செய்தே காட்ட உன் இனத்தால் முடியுமா? அரகல என்றே எழுந்த மக்கள் பேரலையை செய்தே காட்ட உன் இனத்தால் முடியுமா? முடிந்தால் செய்துவார், மறுகணமே சுதந்திரம் உன் கையில். கோவலன் சொன்னான். நன்றி. இளம் வந்த கோவலனின் எண்ணங்கள் பல நூறு, இளம் வந்த கோவலனின் எண்ணங்கள் பல நூறு. கடைசியிலே செம்மணியில் கண்ணீர் விட்ட கதை எங்கள் கண்களை கலங்கச் செய்தது. வலம்புரியார் சொன்ன வரிகளிலே நக்கலுடன் துலங்கியது உண்மை. வலம்புரியார் சொன்ன வரிகளிலே நக்கலுடன் துலங்கியது உண்மை. சொன்னோம், அவருக்கு நன்றி. இறுதிக் கவிஞர் நாக சிவசிதம்பரம். நாக சிவசிதம்பரம் இனிவிற்பதி உரையும் ஞானக்கவி. நாக சிவசிதம்பரம் இனிவிற்பதி உரையும் ஞானக்கவி. வேரை நோக்கிய விழுதென்னும் நூல் தந்தோன், வேரை நோக்கிய விழுதென்னும் நூல் தந்தோன். கடந்த 40 ஆண்டாய் கவியரங்கம் ஏறி பலரின் இதயம் பறித்தெடுத்த கோரன்தான். கடந்த 40 ஆண்டாய் கவியரங்கம் ஏறி பலரின் இதயம் பறித்து எடுத்த கோரன்தான். குள்ள நெறியாம் சகுனியாயும் மாறி இன்று வருகின்றான் என் சொல்வார் எனக் கேட்போம். குள்ள நெறியாம் சகுனியாயும் மாறி இன்று வருகின்றார் என் சொல்வார் இனி கேட்போம். நாக சிவசிதம்பரம். கைகளுக்குள் சிக்காத காற்றே வாழி. கைகளுக்குள் சிக்காத காற்றே வாழி. இன்றும் கள நிலைமை பேசுகின்ற கவிகாள் வாழி. இயலிசையாய் இணைந்தமது கலையீர் வாழி. எம்மை இயக்குகின்ற பெரியீர் ஆம் அவையே வாழி. காவிய மாந்தர்தாம் இன்றும் கள நிலைமை பேசலுற்றார். பொன்விழா ஆண்டின் இற்றை பொழுதில் எம் வெள்ளி விழா வாழி. அரக்கு மாளிகை சூழ்ச்சிகள் போலும், அன்றெறிந்துடைவுறு நூலகம் போலும், உயிர்வலி சுமந்தும் நீ உயர்ந்தனை வாழி. இனும் ஊக்கி நின்றங்களை காப்பை நீ வாழி. மண் சுமந்த மேனியராய் முன் இந்த மண்ணும் எமது நாட்களும் என்றடு கவியாய் இசை தந்தனை எம் பண்பே பலமே எம் பாடமே வாழி நீ. வஞ்சகச் சகுனி வாழி என்று என்னை வாழ்த்துவார் எவரும் இல்லை. இன்னும் உங்களுக்காக என்றே கதையில் உருவாக்கப்பட்டவன் நான். உங்களுக்காக என்றே கதையில் உருவாக்கப்பட்டவன் நான். நான் தருமனை சூதாட வைத்தல் தவறென்கின்றீர். தருமனை சூதாட வைத்தல் தவறென்கின்றீர். ஆம், கண்ணிலான் என் உறவு. திருதராட்டினார். கண்ணிலான் என் உறவு என்னில் காலமெல்லாம் தன் விழியும் இல்லையென்று அதுபோல் தானும் இருந்தவள் என் உடன் பிறப்பு. கண்ணிலான் என் உறவு என்னில் காலமெல்லாம் தன் விழியும் இல்லையென்று அதுபோல் தானும் இருந்தவளின் உடன் பிறப்பு. கண்ணன் என் உறவா இல்லை, கண்ணன் என் உறவா இல்லை, கடும் துயர் கொண்டென் நண்பன் கர்ணன். கண்ணன் என் உறவா இல்லை, கடும் துயர் கொண்டென் நண்பன். இதெல்லாம் சரியென்கின்றீர், ஆயின் என்னை மட்டும் தவறென்கின்றீர். ஆம் பெரியீர், ஆகாத பெயர்தான் சகுனி, ஆகாத பெயர்தான்
ஆனாலும் இதுவரையில் சாகாத பெயர்தான் என. ஆம், தருமனை சூதாட வைத்தல் தவறென்கின்றீர். ஆயின் தருமனை போய் பேச வைத்தல் தவறில்லையா? தருமனை போய் பேச வைத்தல் தவறே இல்லை. ஆம், அசுவத்தாமன் இறந்ததுமே அது யானை. அசுவத்தாமன் இறந்ததுமே அது யானை. அசுவத்தாமா அதா குஞ்சரா என்றே உரத்தும் மெலித்தும் உயர்தினை அகிர்னை உருமாற்றம் என்றொரு உரட்டும் புரட்டும் எவர் நீதி. அசுவத்தாமா இறந்ததுமே அது யானை என்றே உரத்தும் மெலித்தும் உயர்தினை அகிரினை உருமாற்றம் என்றொரு உருட்டும் புரட்டும் எவர் நீதி. உங்களுக்கென்றால் அது ரத்தம். தருமன் பொய் உரையான் என்று தன்னை முன் இழந்த வீரன். தருமன் பொய் உரையான் என்று தன்னை முன் இழந்த வீரன். துரோணரின் மரணம் இங்கோர் துரோகமே இல்லையா? துரோணரின் மரணம் இங்கோர் துரோகமே இல்லையா? தந்தையை இழந்த நெஞ்ச தனையனின் நிலையில் அசுவத்தாமன் தந்தையை இழந்த நெஞ்ச தனையனின் நிலையில் நின்று எங்களை பாரும் அந்த எரிவுகள் அணையாதென்றும். எங்களை பாரும் அந்த எரிவுகள் அணையாதென்றும். கண்களை கட்டி கொண்டு எம் காந்தார தேசம் போன்றும் உங்களை காண நெஞ்சம் ஒருப்படுகில்லேன் மக்கள். கண்களை கட்டி கொண்டும் காந்தார தேசம் போன்றும் உங்களை காண நெஞ்சம் ஒருப்படுகில்லேன் மக்கள். தந்தையர் துயரம் கண்டும் தம் நிலை அறியாதென்றும் பிள்ளைகள் மாறும் சூழல் பிரச்சனையாயும் தேசம். தந்தையர் துயரம் கண்டும் தம் நிலை அறியாதென்றும் பிள்ளைகள் மாறும் சூழல் பிரச்சனையாயும் தேசம். கல்வியென்று உயர்ந்த மாண்பும் கலைகளில் மகிழ்ந்த வாழ்வும் இல்லை என்றாகும் போதும் இயல்பிலே சிரிப்பு யாது? வீரமாகாளியம்மா இன்று விரதம் இல்லை. வீரமாகாளியம்மா உன்றுனக்கு விளக்கிட எவரும் இல்லை. எம் வீடுகள் போல் வழக்கிட மட்டும் இன்று வரிசையிலே ஆக்கள் ஐயாக்கள். வீரமாகாளியம்மா இன்றுனக்கு விளக்கிட எவரும் இல்லை. எங்கள் வீடுகள் போல் வழக்கிட மட்டும் அங்கே வரிசையில் ஆக்கள் ஐயாக்கள். எட சங்கிலியா வந்தொருக்கா தாடா உன் பாள். புதூர் நாக தம்பிரான் கோயிலில் பொங்கி வழிந்தது பால் அல்ல. புதூர் நாக தம்பிரான் கோயிலில் பொங்கி வழிந்தது பால் அல்ல. அங்கே பொங்கி எழுந்த நம் பிள்ளைகள் கைகளில் பொல்லுகள் தடிகளாம் போதை. அங்கே பொங்கி எழுந்த நம் பிள்ளைகள் கைகளில் பொல்லுகள் தடிகளாம் போதை. இனமதம் மொழியா இல்லை. இனம் மதம் மொழியா இல்லை. இருப்பது எமக்குள் யாது? களப்பலி தந்தே எம்மை காத்தவர் நினைவே இன்றி எவரவர் கரத்தில் எல்லாம் இழந்தமை கொடுத்துள்ளோம் யா. களப்பலி தந்தே எம்மை காத்தவர் நினைவே இன்றி எவரவர் கரத்தில் எல்லாம் இழந்தம்மை கொடுத்துள்ளோம் யாம். சர்வதேசம் வந்தமக்கு சரிவிளைகள் சொல்லும். சர்வதேசம் வந்தமக்கு சரிவிளைகள் சொல்லும் என்று இன்னமும் தான் நம்புகின்றோம். அன்றோர் சிறு குழந்தை ஓர் ஆடை அதுவும் இல்லாமல், அன்றோர் சிறு குழந்தை ஓர் ஆடை அதுவும் இல்லாமல் அழுததெரு இன்றும் தான் அழுது கொண்டே இருக்கிறது. அன்றோர் சிறு குழந்தை ஓர் ஆடை அதுவும் இல்லாமல் அழுததெரு இன்றும் தான் அழுது கொண்டே இருக்கிறது. கைகளை இழந்த பிள்ளை, கடும் பசி இறந்த பிள்ளை, கைகளை இழந்த பிள்ளை, கடும் பசி இறந்த பிள்ளை என்றாலும் துயரம் இன்னும் ஏன் தொடர்கின்றது? ஏன் தொடர்கின்றது? ஐநா செய்தது எதைத்தான்? எங்கள் அயலெல்லாம் எரியும் போது, ஐநா செய்தது எதைத்தான் எங்கள் அயலெல்லாம் எரியும் போது எத்தனை உயர்ந்த கட்டிடங்கள் ஆம் எரிகிறது உடைகிறது. எத்தனை உயர்ந்த கட்டிடங்கள் ஆம் எரிகிறது உடைகிறது. எட மனிதா எப்பதான் உண்மனம் உயரும்? எத்தனை பெரிய கட்டிடங்கள் ஆம் எரிகிறது உடைகிறது. எட மனிதா எப்பதான் உன் மனம் உயரும்? 5 ஊரேனும் கேட்ட அமைதியினை அவமதித்த அந்நாளின் போராய் இன்றும் அழிவது யார்? 5 ஊரேனும் கேட்ட அமைதியினை அவமதித்த அந்நாளின் போராய் இன்றும் அழிவது யார்? வீர அபிமன்யு விளைபயிர் ஆம் ஏன் இறந்தான்?
வீர அபிமன்யு விளைபயிர் ஆம் ஏன் இறந்தான். பாண்டவரும் கௌரவரும் பகைவர் இல்லை, பாண்டவரும் கௌரவரும் பகைவர் இல்லை, இன்னும் எங்கள் பகுத்தறிவு வளரவில்லை, அதுதான் உண்மை. நன்றி. ஆகாத பேர்தான் சகுனி, இதுவரையில் சாகாத பேர்தான் சகுனி என்னும் மெய் சொல்லி இன்றும் சகுனிகளின் பிரசன்னம் சொல்லி வைத்த நாகசிவசிதம்பரத்தின் நறுக்கு கவிதைகளில் 1000 அர்த்தங்கள் அருமை, அவர்க்கு நன்றி. எங்களின் சமூகத்தின் நிலைமையை, எங்களின் சரிபிழைகள் தவறினை, எங்கள் மேன்மைகள் கீழ்மைகள் என்பதை, எங்களின் குறை நிறைகளின் உண்மையை இங்கு 4 வெவ்வேறு காவிய பாத்திர பார்வையூடு இயம்பினார். பொங்கியும் ஓடி புரண்டும் வரும் கவி புனலில் குளிர் கொதிப்பும் ஊர் கண்டதாம். பொங்கியும் ஓடி புரண்டும் வரும் கவி புனலில் ஊர் கொதிப்பும் குளிர் கொதிப்பும் ஊர் கண்டதாம். ஓசையோடு உணர்வும் கலந்திட ஒலிக்கும் பாக்கள் உயிரை உலுக்குமாம். ஓசையோடு உணர்வும் கலந்திட ஒலிக்கும் பாக்கள் உயிரை உலுக்குமாம். ஊசி போல் அவை குத்தி கிழித்துத்தான் உளத்திலே ஆறா வலியினை நல்குமாம். வேஷம் போட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கையை விமர்சிக்கும் அவை, வேஷம் போட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கையை விமர்சிக்கும் அவை, நாம் எங்குதாம் நிற்கிறோம், நாசமாவமோ ஞானம் பெறுமோ நாளை எண்ணி நடந்திட வேண்டுமாம். நாம் எங்கு நிற்கிறோம், நாசமாவமோ ஞானம் பெறுவமோ நாளை நாளை எண்ணி நடந்திட வேணுமாம். முடிவு. பட்டப்பின் படிப்பு பீடம் அதன் பரிசு வெள்ளி விழாவில் எம் பாக்களை கொட்ட இடம் தந்த பீடாதிபதியிற்கு கோடி வணக்கங்கள். பட்டப்பின் படிப்பு பீடம் அதன் பரிசு வெள்ளி விழாவில் எம் பாக்களை கொட்ட இடம் தந்த பீடாதிபதியிற்கு கோடி வணக்கங்கள். உண்மை தமிழ் கவி ஒட்டி நிற்கும் எம் வாழ்க்கையினோடு, உண்மை தமிழ் கவி ஒட்டி நிற்கும் எம் வாழ்க்கையினோடு அதை உயர வைத்திடும் என்பதால், உண்மை தமிழ் கவி ஒட்டி நிற்கும் எம் வாழ்க்கையினோடு அதை உயர வைத்திடும் என்பதால் இப்பாக்கள் தொட்ட விடயங்கள் பற்றி உணருவோம். பட்டப்பின் படிப்பு பீடம் அதன் பரிசு வெள்ளி விழாவில் எம் பாக்களை கொட்ட இடம் தந்த பீடாதிபதியிற்கு கோடி வணக்கங்கள். உண்மை தமிழ் கவி ஒட்டி நிற்கும் எம் வாழ்க்கையினோடு அதை உயர வைத்திடும் என்பதால் இப்பாக்கள் தொட்ட விடயங்கள் பற்றி உணருவோம். தோற்கக்கூடாது நாங்கள் நிமிருவோம். நன்றி, வணக்கம்.